என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா, அமைதியின் தூதனாக என்னை அனுப்பும் இறைவா. என்னை அனுப்பும் இறைவா, உம் பணிக்காக உம் சீடனாக என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா, உம் பணிக்காக உம் சீடனாக என்னை அனுப்பும் இறைவா. ஆறுதல் பெறுவதை விடவும் ஆறுதல் அளித்திட அனுப்பும், மன்னிக்கப்படுவதை விடவும் மன்னிப்பு வழங்கிட அனுப்பும், அன்பு செய்யப்படுவதை விடவும் அன்பு செய்திட அனுப்பும். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் அமைதியின் தூதனாக, இதோ வருகின்றே வருகின்றே என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா, உம் பணிக்காக உம் சீடனாக என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா. பகைமை எங்குள்ளதோ அன்பை கொணர்ந்திட, கயமை எங்குள்ளதோ கருணையில் மகிழ்ந்திட, என்னை அனுப்பும் இறைவா, அமைதியின் தூதனாக பகைமை எங்குள்ளதோ அன்பை கொணர்ந்திட, கயமை எங்குள்ளதோ கருணையில் மகிழ்ந்திட, என்னை அனுப்பும் இறைவா, அமைதியின் தூதனாக ஐயம் எங்குள்ளதோ நம்பிக்கை விதைத்திட, இதோ வருகின்றே வருகின்றே என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் அமைதியின் தூதனாக என்னை அனுப்பும் இறைவா, உம் பணிக்காக உம் சீடனாக என்னை அனுப்பும் இறைவா, என்னை அனுப்பும் இறைவா.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி செலுத்திட வருக என்றழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி அருளை நிறைவாக பெறவே இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன் பாயும் நீரருவிக்கு நடத்தி செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன் பாயும் நீரருவிக்கு நடத்தி செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களைப்புற்றதும் சோர்வுற்றதும் நிலை வாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம் இறையாட்சியை அமைந்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம் இறையாட்சியை அமைந்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த ஊர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை இன்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஊரில் பிறந்து வளர்ந்து நம்முடைய ஊருக்காக இரண்டாவது குருவாக அருட்பொழிவு பெற்ற நம்முடைய அருட்தந்தை ஜான்சன் அவர்கள் இன்று தம்முடைய நன்றி பலியை நிறைவேற்ற வந்திருக்கிறார். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து இந்த இடத்திலே அவருடைய நன்றி திருப்பலிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தந்தை அவருடைய இந்த நன்றி திருப்பலில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற அவருடைய சபை சார்ந்த குருக்களையும் மற்றும் நம்முடைய அருகில் இருக்கின்ற குருக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அருள் சகோதரிகளையும் வரவேற்போம். கைத்தட்டி எல்லாருக்கும் வரவேற்போம். இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை ஜான்சன் அவர்கள் இந்த நன்றி தளிப்பலி வழியாக ஒவ்வொரு நாளும் அவர் ஒப்பு கொடுக்க இருக்கின்ற திருப்பலியானது
சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், அதே நேரத்திலே இந்த திருப்பலி என்பது அவருடைய வாழ்வின் அடையாளமாக இருக்கும். அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குருத்துவத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தவும் அந்த குருத்துவத்தின் வழியாக பலருக்கு சேவை செய்யவிருக்கின்றார். எனவே குருத்துவம் என்பது எதற்காக என்றால் சேவை செய்வதற்காக. எனவே அவருடைய சேவை சிறக்க வேண்டும். எனவே இன்று துவங்குகின்ற அவருடைய குருத்துவ வாழ்வானது இறுதி மூச்சு வரை ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று அவருக்காக திருப்பலில் மன்றாடுவோம். தந்தை அவர்களை 2 மடங்கு சத்தமாக கைத்தட்டி வருக வருக என்று வரவேற்போம். தண்ணீரை புனிதப்படுத்த சடங்கு முறை. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வில் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை என்மேல் புதுப்பித்தள்ளும். இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகுகின்றோம். உமது மீட்பை பெற்றுள்ள தகுதி பெறுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வரம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிருக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உமது தூய ஆவியா உடலிருந்து எங்களை இடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நாம் பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதாக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்து பங்கு கொள்ள தகுதி பெறுவாராக. ஆமென். உலகினிலே நல் மனதோர்க்கு
மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது மரித்து போன என்னுடைய தந்தை மரிய பிரான்சிஸ், பெரியம்மா மேரி இவர்களின் ஆன்ம பற்றிக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் இங்கே கூடியுள்ள எல்லாருக்காகவும் என்னுடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் பணிப்பயிற்சி தந்தை இவர்களின் தனிப்பட்ட கருத்துக்காகவும் என்னுடைய பிலா சபையில் அனைத்து குருக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவா, என்னுடைய பேர் பயன்களை முன்னிட்டு அல்ல, செல்லல் கடைய உமது பேரொருளால் மட்டுமே அடியோன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுலமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஊக்கு கொடுக்கப்பட்ட மக்களை உமது திருவுலப்படி அனைத்திலும் வழிநடத்தி அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 5-8 மற்றும் 14-17 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களை இழிவாக பேசியது குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை
செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகி அவர் நீதி அற்றவர்களாக இறந்தார். மனித இயல்போடும் இருந்த அவர் இறந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு ஊர்ல ஃபாதரு ஒரே ஜாலி இருக்கட்டும். எவ்வளோ பேருக்கு பிரியா விடை என்றால் ரொம்ப பிடிக்கும்? பிரியா விடை, ஃபேர்வெல், இங்கிலீஷ்ல சென்ட் ஆஃப். இல்லை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரியா விடை என்றால் என்ன?
இப்போ உங்கள் ஃபாதர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது வேற இடத்துக்கு ஃபாதருக்கு என்ன கொடுப்பீங்க? ஃபேர்வெல். அதே மாதிரி தான் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சீனியர்ஸ்க்கு ஜூனியர்ஸ் என்ன கொடுப்பாங்க? ஃபேர்வெல். இதே மாதிரி தான் ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய அப்பாவும் எனக்கு எங்கள் வீட்டில் ஃபேர்வெல் கொடுத்தாரு. நான் செமினரில் குருமடத்தில் சேர்ந்ததுக்கு பின்பா ஒவ்வொரு வருடமும் குருமடத்தில் பிரியா விடை இருக்கும். அதே போன்று 14 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய அப்பா என்னை வீட்டிலிருந்து துரத்ததற்கு எனக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்தார். இப்படி ஃபேர்வெல் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிடம் இதற்காக என்னுடைய அப்பா என்னை தனியாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல சாமி, நீ தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரிடம் முட்டி போட்டு ஜபிக்கணும். ஏன்னா அப்பா அம்மாவோ அண்ணன் தங்கச்சியோ இல்லை தம்பியோ யாருமே உன் கூட இருக்க போகிறதில்ல. இனிமேல் உனக்கு துணை யாரு? கடவுள். அப்புறம் உன்னை நீ தான் பத்திரமா பாதுகாக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை தவிர வேற யாரும் உனக்கு துணை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை குருமடத்திற்குள் கொண்டு சேர்த்தார்கள். இது ஒரு இன்சிடென்ட். அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது பாம்பேல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருடமும் எங்கள் காலேஜில் நாங்கள் சீனியர்ஸுக்கு ஃபேர்வெல் கொடுப்போம். இப்போ எங்களுக்கு ஃபேர்வெல் கொடுக்க டைம் வந்துச்சு. நான் 3வது வருடத்தில் இருந்தேன். அதனால் 2வது வருஷத்துல இருந்த ஜூனியர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபேர்வெல் கொடுத்தாங்க. ஃபேர்வெல் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் ஃபேர்வெல் ப்ரோக்ராமுக்கோ இல்லை சென்ட் ஆஃப்க்கோ யார் இருப்பாங்க? சீஃப் கெஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எங்களுடைய ஸ்கூல் காலேஜ் பிரின்சிபல் ஃபாதர் சாலமன், அவர் தான் ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தார். அவரும் ஒரு 30 நிமிஷத்துக்காவது பேசிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட. நீங்கள்லாம் எப்படி இருக்கணும், ஃபியூச்சரில் என்னென்னலாம் செய்யணும், எதுக்காக செய்யணும், அப்பா அம்மா கூட எப்படி பழகணும், இப்படின்ற பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு சென்டென்ஸ் என்னுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்தது. அது என்னவென்றால், ஃபாதர் இங்கிலீஷில் சொன்னாங்க, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். இதற்கு தமிழில் என்னன்னா, நம்ம வண்டியெல்லாம் ஓட்டும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கல்லறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கலாம், எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஃபேர்வெல்லை பற்றி இல்லை சென்ட் ஆஃபை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய ஞாயிற்றுக்கிழமையானது பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம். அடுத்த வாரம் என்னது? 7ஆம் வாரம். என்ன நம்மளுடைய திருச்சபையில் என்ன கொண்டாடுறோம்? கரெக்ட், ஆண்டவருடைய விண்ணேற்பு விழா. அப்படி இருக்கையில் இந்த கடந்த 3-4 வாரங்களாக நீங்கள் ஒவ்வொரு வாரத்துடைய நற்செய்தி வாசகத்தையும், 1ஆம் வாசகம் 2ஆம் வாசகத்தையும் உற்று கேட்டிருந்தால் ஆண்டவர் தெல்ல தெளிவாக சீடர்களுக்கு சொல்வது இதுதான், நான் உங்களை விட்டு பிரிந்து போக போகிறேன். அதனால என்ன சொல்றாங்க சீடர்களை, இனிமேல் வழிகாட்டி நீ தான், உங்களுக்கு இனிமேல் நீங்க தான் என்னுடைய பணியை செய்ய வேண்டும். அதனால சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்துல ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாங்க, நானே நல்ல திராட்சை கொடி, நீங்கள் எல்லாம் அதனுடைய கிளைகள். என்னை விட்டு பிரிந்திருப்பவர் என்ன செய்ய முடியாது? கனித்தர இயலாது. யாரெல்லாம் என்னோடு ஒன்றித்திருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த பலன் தருவார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்கின்றார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று இறைவனோடு இணைந்து இறையாட்சியை அறிவிப்பேன் என்ற இறைவாக்குக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மைந்தன், உங்களுடைய ஊரின் பிள்ளை அருட்தந்தை ஜான்சன் அவர்கள் இறைவனோடு இணைந்து இறையாட்சியை அறிவிப்பேன் என்று சபதம் எடுத்து நேற்று மாலை சரியாக 6 மணி அளவிலே பிஷப் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களால்
குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். சகோதர சகோதரிகளே, நானும் இவரோடு சேர்ந்துதான் குருமடத்தில் சேர்ந்தேன். இவரோடு இந்த நொடிகளை பற்றி உங்களிடம் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இல்லை அப்பா அம்மா கூட ஆச்சரியமாக இருக்கும், என்னுடைய பிள்ளையா இப்படி இருப்பது என்று. சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை ஜான்சனிடம் நான் பார்த்த முதல் பண்பு, அவரிடத்திலே ஆடம்பர வாழ்க்கைக்கே இடமில்லை. எப்ப பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளா எளிமையா இருப்பாங்க. அவரிடத்துல இதுவரைக்கும் 13-14 வருடங்களாக நானும் இருந்திருக்கின்றேன். இதுவரைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கே அவரிடம் எந்த ஒரு ஆர்வமோ இல்லை எந்த ஒரு இன்ட்ரெஸ்டோ இருந்ததில்லை. இரண்டாவதாக, அருட்தந்தை ஜான்சன் தன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் மிக்கவர். எவ்வளவுதான் சூழ்நிலைகள் கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடன் இருப்பவர்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். மூன்றாவதாக, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய பெரும்பான்மை உடையவர். என்னதான் அவருக்கு ஒரு தெரியாத பணியை ஒப்படைத்தாலும் தெரிஞ்சவங்கிட்ட போயிட்டு கத்துக்கிட்டு தனக்கு கொடுத்த பொறுப்பை தெல்ல தெளிவாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் உங்களுடைய அருட்தந்தை ஃபாதர் ஜான்சன். அடுத்ததாக, மிகவும் பொறுப்புள்ளவர். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டா எதை எப்ப செய்யணுமோ அதை நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. அடுத்ததாக, எனக்கு தெரியாத ஒன்றை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்ச்சியான உள்ளம் படைத்தவர். இப்போ பார்த்தீங்களன்னா நம்மகிட்டே நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க, பீத்திப்பாங்க. அப்படி சொல்ற கேள்விப்பட்டிருக்கோம்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிறான் பாடுறான் வாங்கிட்டு. ஆனால் உங்களுடைய அருட்தந்தை தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடம் போய் தன்னையே தாழ்த்தி எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கற்றுப்பாங்க. அடுத்ததாக, உங்களுடைய அருட்தந்தை அன்னை மரியாளிடம் மிகுந்த பக்தியோடு இருப்பவர். எங்க குருமடத்தில் டெய்லியும் ஜபமால் நடக்கும். எங்க பேட்ச்ல ஒரு 35-40 பேர் இருக்கும். இவங்க 40 பேரையும் மீறி ஜபமாலை சொல்லும் பொழுது அவருடைய சவுண்டு தான், அவருடைய சப்தம் தான் எல்லாரை விட மேலாக வரும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய அருட்தந்தை ஜான்சன் அம்மா மரியா மீது அந்த அளவுக்கு பக்தியும் அன்பும் பாசமும் கொண்டவர். அதைவிட மேலாக நம்முடைய ஆண்டவர் மீது அவருக்கு உயிர். ஆண்டவர் இல்லை என்றால் நானே இல்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார். அதனால்தான் இறைவனோடு இணைந்து என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா, நானு அவருடைய கருவி என்று இறைவனோடு இணைந்து நானும் இறையாட்சியை அறிவிப்பேன் என்ற இறைவாக்குக்கு ஏற்போல் இன்று தன்னையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் கேட்டிருந்தால், திருத்தூதர் பிலிப் சமாரியர்களிடையே ஆண்டவரை பற்றி மிக அழகாக கூறுகின்றார். ஆண்டவரை பற்றி கேட்டோர் அனைவரும் தங்களையே ஆண்டவருக்காக கையளிக்கின்றனர், ஆண்டவரை பின்பற்ற தொடர்கின்றனர் சமாரியர்கள். இரண்டாவது வாசகத்திலே புனித பேதுரு ரொம்ப அருமையா வாசிச்சாங்க. இரண்டாம் வாசகம், துன்பப்படுவதை விட ஆண்டவருடைய விருப்பம் இருந்தால் நல்ல செயல்களை செய்து ஆண்டவருக்காக துன்பப்படுவதே மேல். ஆம் சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் ஊருக்கே ஒரு சந்தோஷமான விஷயம், உங்கள் ஊருக்கே சந்தோஷமான காரியம் என்னவென்றால், அருட்தந்தை ஜான்சன் அவர்கள் தன்னையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து என்னுடைய ஊரு நல்லா இருக்கணும், என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய சொசைட்டி நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய திருச்சபை நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து நானும் ஆண்டவரை கடைசி வரைக்கும் பின்பற்றுவேன் என்று கூறி இதோ இன்று உங்கள் முன்பு உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார். எனவே முதலாக அவரை பெற்றெடுத்த அவருடைய
பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஊர் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதம் கேட்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அது மட்டுமில்லை, சரிப்பா என்னுடைய மகன் ஃபாதர் ஆயிட்டான், நம்முடைய ஊர் மகன் ஃபாதர் ஆயிட்டான், இனிமேல் அவருக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபாதர் ஆயிட்டாரு அவர் தான் இனிமேல் நமக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல் தான் அவருடைய இன்னிங் ஸ்டார்ட்ஸ். இனிமேல் தான் அவருடைய புது வாழ்க்கை. இது வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாரோ அது வேற மாதிரி. இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை வேறமாக இருக்க போகின்றது. எனவே இன்றிலிருந்து உங்கள் அனைவருடைய வேண்டுதல்களும் ஜெபங்களும் ஆண்டவரிடத்திலே மிகவும் அதிகமாக கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை அனுபவித்தாரோ, எப்படியெல்லாம் அவரை அன்பு செய்தாரோ, அந்த அன்பை ஆண்டவரிடத்திலே அவர் என்றும் ஒப்படைக்க வேண்டும். அதே போல தாம் சந்திக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை சுதந்திரமாகவும் என்றும் ஆண்டவர் மீது அவர்கள் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் போல அவர்கள் மாற வேண்டியது உங்களுடைய அருட்தந்தையுடைய பணி. எனவே அவருக்காக நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டும். நாமும் அவருடைய பணி சிறக்க அவருடைய உற்றார் உறவினர்கள் நீங்கள் அனைவரும் என்றும் இறைவனின் அன்பில் நிலைத்திருந்து வாழ்ந்து இறைவனுடைய சித்தம் போல் உங்களுடைய வாழ்க்கை என்றும் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். நானே திராட்சை கொடி, என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் அதிகம் கனித்தொழிவீர்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் அனைவரும் இயேசுவின் கைகளை பிடித்து நமது விண்ணப்பங்களை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எந்தன் குரலை கண்
பிறப்புகள் அனைவரும் நிறையாசிரார் நிரப்பிடவும் தந்தைக்கு விண்ணக பேரின்பத்தையும் அளித்திடவும் அனைவரின் வாழ்வில் இறையாற்றல் நிரப்பிட அருளேவாயாண்டவா என்னாலும் உடனிருப்ப உம்மை வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எந்தன் குரலை கனிவாய் கேட்பாயே. நலமளிக்கும் நாயகனே எம்மூர் மக்களை ஆசீர்வதியும். இறையாட்சியின் மதிப்பீட்டினை தம் வாழ்வாக்கிட அருளை பொழியும். அருளும் வளமும் நாளும் அளித்து இறையாச தந்து விசுவாச பாதை பயணித்திட அருளிவாயாண்டவா என்னாலும் உடனிருப்பார் உம்மை வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எந்தன் குரலை கனிவாய் கேட்பாயே. திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அரு தந்தையர்களை ஆசீர்வதியும். பலிபீடம் சூழ்ந்த எங்களையும் ஆசீர்வதியும். இறைவார்த்தை வழியில் நாளும் நடக்க அருளேவாயாண்டவா என்னாலும் எம்மை நீ வழி நடத்த வேண்டுகிறோம். இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எந்தன் குரலை கனிவாய் கேட்பாயே. இறைவா உந்தன் அருளை வேண்டினோம். எந்தன் குரலை கனிவாய் கேட்பாயே. நமது தனிப்பட்ட தேவைக்காக நாம் மௌனமாக சிறு நேரம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய மன்றாட்டுக்களை உம் சித்தம் போல் ஆசீர்வதித்து எங்களை என்றும் உன் அன்பில் வளர்த்திட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது புதிய குரு அவர்களுடைய தாயாரும் சொந்தங்களும் முதலில் காணிக்கை பொருட்களை கொண்டு வருவார்கள். அவர்களை தொடர்ந்து மற்றவர்கள் பின்பு வத்தி எடுத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக அருட்பணியாளர் அவருடைய தாயாரும் சொந்தங்களும் வருவார்கள். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பு
பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு ஆவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடன் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணிவராக என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூடிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திரு உடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மேல் மெய்யான பலியில் முற்கால பலியில் நிறைவு பெற செய்தள்ளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையெழுத்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன.
அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளமிருந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விழுந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் லாயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சியினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்று மாந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நாங்கள் உதவியேற்றவர். ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லியருள எனது ஆன்மா நலமடையும்.
எல்லாத்தையும் பொடி கூட வந்துட்டேன் இங்கே மயக்கத்து வந்துடும் அன்பானவர்களே, இறுதி பாடலுக்கு பிறகு சிறிய பாராட்டு விழா இருக்கும். ஆகவே அனைவரும் இங்கேயே அமர்ந்திருக்கவும். இறுதி பாடலுக்கு பிறகு பாராட்டு விழா இருக்கும். நன்றி. மன்றாடுமாக என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என் அடிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் என் மய நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிந்து நம்பிக்கையாளர்களுக்கு உமது அருளின் நம்பிக்கையை கடைபிடிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர்களுக்காக தலை வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பனையையும் தம் பிள்ளைகளுமாக பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வீராக. ஆமீன். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. ஆமீன். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளி நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளி நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன நிழலே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க.